Hi students, NTA வந்து நீட் யூஜி 2024க்கு உண்டான சிட்டி இன்டிமேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த சிட்டி இன்டிமேஷன் உங்களுக்கு எந்த சிட்டி, அதாவது சென்டர் கிடையாது, அந்த சிட்டி மட்டும் தான் இன்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த சிட்டி என்று இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக நேராக உங்களுக்கு எந்த சிட்டி அலாட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நேராக உங்களுடைய இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு exams.nta.ac.in இருக்கு இல்லையா, அங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். அங்கே கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும் ஆல்ரெடி. அதே மாதிரி மேலே வந்து கிளிக் ஹியர் ஃபார் சிட்டி இன்டிமேஷன், ஓகேங்களா. அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணி கீழே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. அந்த பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்து, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் அந்த கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணால் உங்களுக்கு உங்களுடைய எக்ஸாம் சிட்டி, அதாவது எக்ஸாமினேஷன் இன்டிமேஷன், உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த சிட்டி, அதாவது எந்த சிட்டி கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சிட்டி, அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதிலே இருக்கும், ஓகேங்களா. அது செக்யூரிட்டி கருத்தில் கொண்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலை, ஏன்னாக்கா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குனால உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலை. அதே மாதிரி அந்த ஸ்லிப்பில் கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் சென்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா, மேலே வந்து நோட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து உங்கள் ஃபோட்டோ, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், எந்த சிட்டி என்று எல்லாம் இருக்கும். அந்த கீழே நோட்டில் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். தி கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த சென்டர் வெல் இன் அட்வான்ஸ் பை 11 AM. அங்கே எக்ஸாம் வந்து 2 மணிக்கு இல்லையா, மத்தியானம் 2 to 5:20 வரை இல்லையா. ஆனால் நீங்கள் வந்து 11 மணிக்கு அட்வான்ஸ்லேயே வந்துடணும், ஓகேங்களா. மத்தியானம், அதாவது 11 AM, காலையில் 11 மணிக்கே வந்துடணும். அதே மாதிரி நோ கேண்டிடேட் ஷெல் பி பெர்மிட்டட் டு என்டர் த சென்டர் ஆஃப்டர் த கேட் க்ளோசிங் டைம். கேட் க்ளோசிங் டைம் வந்து 1:30 PM கொடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் போனால் கேண்டிடேட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு 11 AM-கே வந்துட்டால் பெட்டர், ஓகேங்களா. No candidate shall be permitted to leave the examination room or hall before the end of examination. Examination முடிந்த பிறகு தான் வெளியே போக அனுமதிக்கப்படுவார். அதுக்கு முன்னாடி no candidate will be permitted to leave the examination room, ஓகேங்களா, before the end of examination, ஓகேங்களா. Candidates are advised to verify the location of examination venue at least a day in advance so that they do not face any problem on the day of examination. எக்ஸாமினேஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி ஹால் டிக்கெட் வந்துடும். அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எதுன்ட்டு அலாட் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் நடக்குது இல்லையா, 5 May 2024, அதுக்கு முன்னே ஒரு நாள் முன்னாடி நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டால், உங்களுக்கு ஒரு நாள் அட்வான்ஸ்லேயே பார்த்துட்டு வந்துட்டால் அது எங்கே இருக்குது, இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, அந்த சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு வந்து மறுநாள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் கொடுத்துக்கிறாங்க. they will not face any problem on the day of examination if they visit the venue a day in advance, ஓகேங்களா, to verify, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு எடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலிட் ஐடென்டிட்டி கார்டு ஆர் ப்ரிஃபரபிளி ஆதார் கார்டு must be brought by the candidate to the center. Candidate will be permitted to carry only the following items with them into the examination center. என்னென்ன எடுத்து போக சொல்லுவாங்க? வாட்டர் பாட்டில், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், கலர் பாட்டில் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் விதவுட் ஸ்டிக்கர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களே அந்த ஃபோட்டோகிராஃப் எதுக்கு எனக்கு அங்கே அட்டண்டன்ஸ் ஷீட்டில் நீங்கள் ஒட்டணும். அதே மாதிரி அட்மிட் கார்டில் வந்து எல்லா டீட்டெயில் ஃபில் பண்ணி அதில் வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. டெசிக்னேட்டட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த டெசிக்னேட்டட் ஸ்பேஸில் நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். அந்த ஒட்டி A4 ஷீட்டில் டவுன்லோட் பண்ணி ஒட்டி எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அது 3 மட்டும்தான். அதுக்கப்புறம் PWD சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்கிரைப் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இஃப் அப்ளிகேபிள், அந்த 4 மட்டும் தான் அலோடு. மற்றபடி candidates are not allowed to carry any personal belongings including electronic devices, mobile phones and other banned prohibited items listed in the information bulletin to the examination center. Examination official will not be responsible for the safe keep of personal belonging and there will be no facility at the center. சார், நான் ஃபோன் எடுத்துன்னு போகிறேன், நான் எக்ஸாம் சென்டருக்கு வெளியே அங்கே செக்யூரிட்டி இருந்தால் கொடுத்துட்டு போகிறேன், வரும்போது நான் எக்ஸாம் முடிச்சுட்டு எடுத்துன்னு வந்துட்டு வெளியே வந்து செக்யூரிட்டி கிட்டே வாங்கிட்டு போகிறேன், அதெல்லாம் அங்கே இல்லை. அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் நீங்கள் அவங்க கூட அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டு வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து அவங்கக்கிட்ட வெளியே வந்த பிறகு அவங்ககிட்ட வந்து வாங்கலாம் ஒழிய மற்றபடி வேறு உங்களுக்கு வந்து
எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா? அதனால் இப்போயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னென்ன எடுத்துன்னு போகணும், என்னென்ன எடுத்துன்னு போகக்கூடாதுன்ற எல்லா டீட்டெயில்ஸ் இதுலேயே இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது நீட் யூஜி 2024க்கு உண்டான எக்ஸாமினேஷன் சிட்டி சென்டர் ரிலீஸ். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.